ஹாய் ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பிடிஜி. நான் உங்கள் பிடிஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேம் விளையாடும் போது எஃப்பிஎஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். எஃப்பிஎஸ் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் எஃப்பிஎஸ் மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம கேம் விளையாடும் போது மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்பிஎஸ் இந்த ஷோ பண்ணுற ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 40-60 அப்படின்றது இருக்கும். பட் நடுவில் அந்த 1 செகண்ட் 2 செகண்டுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஸ்டட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், அதாவது லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிடிஜி, இது உங்கள் என்ன இது. ஸோ கேம் ஸ்மூத்தாக விளையாடுறதுக்கு நமக்கு எஃப்பிஎஸ் மட்டும் முக்கியம் இல்லை, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னடா இருக்குன்னு சொல்கிறது, என்னன்றதை சொல்ல மாட்டேறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைம் அப்படின்றது. ஃப்ரேம் ரேட் எவ்வளோ முக்கியமோ, அதாவது எஃப்பிஎஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஃப்ரேம் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃப்ரேம் டைம். ஒரு செகண்டில் எத்தனை ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எஃப்பிஎஸ், அதாவது ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இதுவே அந்த ஃப்ரேம் ரேட்டில் இருக்க ஒரு ஃப்ரேமுமே எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டைம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 30 எஃப்பிஎஸில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம் விளையாடுறீங்க அப்படின்றப்ப அந்த 30 ஒரு செகண்டில் இருக்க 30 ஃப்ரேம் இருக்கும். அந்த ஒரு செகண்டில் 30 ஃப்ரேம் இருக்கும். அந்த 30 ஃப்ரேமில் ஒரு ஃப்ரேமோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33.33 மில்லி செகண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் டைம் அப்படின்றது. ஃப்ரேம் டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ நம்ம ஃப்ரேம் டைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்பிஎஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி எஃப்பிஎஸை வந்து ஃப்ரேம் டைமை வச்சு கால்குலேட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக எடுக்கும்போது பெரிய வித்தியாசம் எதுவும் வராது. பட் அந்த சின்ன ஸ்டட்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மில்லி செகண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரேம் டைம் அப்படின்றது கிடச்சிடும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 30 எஃப்பிஎஸில் கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப 1000 டிவைடட் பை 30 போட்டிங்க அப்படின்னா 33.33 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 30 எஃப்பிஎஸில் இருக்க ஒரு ஃப்ரேமோட டைம் அப்படின்றது இந்த 33.33 மில்லி செகண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைமில் நம்ம எஃப்பிஎஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ஸ்டட்டர் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு காரணம் இந்த ஃப்ரேம் டைம் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃப்ரேம் டைமும் இந்த ஃப்ரேம் ரேட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது ஃப்ரேம் டைம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்பிஎஸ் கம்மியாக இருக்கும். ஃப்ரேம் டைம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்பிஎஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ரேம் டைம் அப்படின்றது ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் 30 எஃப்பிஎஸாக இருந்தாலும் சரி 240 எஃப்பிஎஸாக இருந்தாலும் சரி அந்த ஸ்மூத் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் ஷட்டர் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். 30 எஃப்பிஎஸில் இப்போ கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரேம் டைம் வந்து 33.33 மில்லி செகண்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஃப்ரேம் டைம் அப்படின்றது நடுவில் ஒரு 30 ஃப்ரேமில் ஒரு நடுவில் 4-5 ஃப்ரேம் வந்து 10 மில்லி செகண்ட், 20 மில்லி செகண்ட், இல்லை 40 மில்லி செகண்ட் அப்படின்னு மாறும்போது உங்களால் அந்த ஸ்டட்டரை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் டைம் அப்படின்றது இன்னொரு விஷயத்தில் எப்படி பார்க்கலாம், அதாவது ஒரு ஃப்ரேம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ஃப்ரேம் டைம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஃப்ரேம் டைமுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜிபியூன்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியூ தான் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரேமை வந்து எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத அந்த பொறுத்து தான் இந்த ஃப்ரேம் டைம் அப்படின்றது மாறும். ஸோ நம்ம 33.33 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜிபியூக்கு வந்து 33.33 மில்லி செகண்ட் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான் கணக்கு. ஸோ ஜிபியூ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜை காட்டிகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வர இமேஜை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 33.33 மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இது வந்ததுலேருந்து இது ஜென்ரேட் ஆகி வந்து இது மறைய வரைக்கும் இருக்க டைம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 33.33 மில்லி செகண்ட் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக இப்போ சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். ஸோ பட் நீங்கள் வந்து ஃப்ரேம் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது ஜென்ரேட் ஆகிற டைம், இது ஒரு ஃப்ரேம் ஆக்டிவாக இருக்க டைம், ஜிபிஓ வந்து ஒரு ஃப்ரேம் எவ்வளோ நேரத்தில் ரெண்டர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஒரு ஃப்ரேம் டைம் அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஜிபியூ வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு டெக்னிக்கலான ஒரு ரீசன், அதாவது ஃப்ரேம் டைம்னா என்ன அப்படின்றதுக்கு. பட் சில டைம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் போட்டாலுமே அந்த ஃப்ரேம் டைமில் வர ஸ்டட்டர் எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியாது. அதுக்கு 2-3 ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன். இது நம்ம சைடில் எதுவும் பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது வந்து டெவலப்பர் சைடில் இருக்கிற பிரச்சனை. இதில் வந்து ஸ்டட்டர் எஃபெக்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ண அதே செட்டப்பை நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கேமை வந்து ஸ்மூத்தாக விளையாடலாம்.
இன்னொரு விஷயம் பேக்ரவுண்ட் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலிமா நம்மளால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது, பட் இந்த ஸ்டட்டர்ஸை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கை கொடுக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீஎம்ஷன் இதெல்லாம் வந்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரீஎம்ஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஆர்டரில் வந்து ப்ராசஸ் ரன் ஆகும் அப்படின்றத ஒரு செட் பண்ணி அந்த ப்ராசஸில் ஒரு லிமிட் வரப்போ அந்த ப்ராசஸ் கட் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். ஸோ அந்த ப்ராசஸ் லிமிட் வரப்போ அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றப்ப ஒரு பேரலல் ப்ராசஸ் வந்து பேரலாக நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஜிபியு இந்த சிபியூலாம் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேக்ரவுண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது மூலிமா இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸை வந்து வேலை பார்க்காம நம்ம லிமிட்டடாக நம்ம கேம் விளாட்றோமா இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ பார்க்கணுமோ ஸோ அந்த ப்ராசஸை மட்டும் இது பண்ணால் போதும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கனால நம்ம ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாஸில் வந்து ப்ராசஸை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராசஸுமே அதுக்கு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி எல்லா ப்ராசஸுமே செய்யணும் அப்படின்றத அது பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பேக்ரவுண்ட் ப்ராசஸை வந்து கட் பண்ணுறது மூலயமா ஒரு முக்கியமான ப்ராசஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க ப்ராசஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண வைக்கலாம். டிஃபால்ட்டாக Ctrl+Shift+O அழுத்தினா என்னோடய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மானிட்டர் வரும். ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வரலை அப்படின்றப்ப நீங்கள் எம்எஸ்ஐலேருந்து ஆஃப்டர் பர்னர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். FPS வேணும்னா FPS வச்சுக்கலாம், ஃப்ரேம் டைம் வேணும்னா ஃப்ரேம் டைம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு த்ரெட்டோட இதையுமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், அது எவ்வளோ % யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. இந்த ஃப்ரேம் டைம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, சில வழிகள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து என்னென்னா கேம்ஸில் வந்து FPS லிமிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட ஃப்ரேம் ரேட் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ வருதோ அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செட் பண்ணுறது மூலயமா ஜிபியை வந்து இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து நம்ம அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டும் அது ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிமிட் வந்து இல்லாமல் அது எவ்வளோ FPS வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது அதுக்கு ஏதோ சேலஞ்ச் கொடுத்து முடிஞ்சால் இதை பண்ணி காட்டு நம்ம சொன்ன மாதிரி அது வந்து நிறைய ஃப்ரேம் ரேட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஆவரேஜாக 45 FPS வருது அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கு 30க்கு லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிபி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ இவ்வளோ வேலை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த வேலையை தான் நம்ம இப்போ ஜிபியு கொடுக்குறோம் ஒரு ஃப்ரேம் ரேட் அப்படின்றத லிமிட் பண்ணுறது மூலயமா. இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அப்டேட்ஸ். இந்த டிரைவர் அப்டேட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்றப்ப மட்டும் நீங்கள் இந்த டிரைவர் அப்டேட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப பழைய டிரைவராக இருக்குது, புதுசாக இப்போ தான் OS மாற்றினேன், பழைய வெர்ஷன் OS தான் இருக்குது, அது இப்போ நான் புதுசாக டிரைவரை போடணும் அப்படின்னா மட்டும் போடுங்க. ரொம்ப பழைய டிரைவர் தான் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் டிரைவர் அப்டேட் பண்ணுங்கள். கடைசியாக நான் ஏன் ஃப்ரேம் ரேட்டை விட ஃப்ரேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா 30 FPS with stable frame time is always better than 60 FPS with unstable frame times. இன்னொரு விஷயம், உங்கள் மானிட்டர் வந்து எவ்வளோ ஹெர்ட்ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ரேட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம் ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்களால் அதை ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ உங்கள் மானிட்டர் வந்து 60 ஹெர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்றப்ப உங்களோட ஃப்ரேம் லிமிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமே நீங்கள் 60 தான் வைக்கணும். நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க மானிட்டரில் 120 FPS இருக்கிற கேமை விளையாண்டிங்கனாலுமே உங்களுக்கு 60 FPS தான் ஃபீல் பண்ண முடியும். FPS லிமிட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்டு கேம் வந்து நீங்கள் 60 FPSக்கு லிமிட் பண்ணுறது மூலிமா நீங்கள் 60க்கு கீழே எவ்வளோ வேணால் போகலாம். பட் உங்கள் மானிட்டரோட மேக்ஸிமம் ரேட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட FPS லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மானிட்டரோட மேக்ஸிமமும் தாண்டக்கூடாது, அதே சமயத்தில் கேமோட ஆவரேஜை விட கம்மியாக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் 24 ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போனீங்கனாலே ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் ஆகிற ஃபீல் கிடைக்கும். அண்ட் அதையும் 30 FPSக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 30க்கு கீழே போகவே உங்களுக்கு அந்த ஸ்டட்டர் எஃபெக்ட்டு லேக் ஆகிற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டைமால் காரணம் இல்லை, நீங்கள் லிமிட் பண்ணுற ஃப்ரேம் பெர் செகண்ட் தான் காரணம். ஸோ ஃப்ரேம் டைமும் ஃப்ரேம் ரேட்டும் ரெண்டுமே எவ்வளோ முக்கியம், அதாவது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை அப்படின்றது வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.